வணக்கம், என் பேர் சரவணன். 15 காலமாக தமிழர்கள் பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்கு வரைக்கும் உங்களோட கொள்கையை கொண்டு போய் கொடுத்தீங்க. இருந்தாலும் உங்கள் தம்பி தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் ஆரவாரத்துடன் கூட்டமும் மகிழ்ச்சியா அவர்கள் பாக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை நான் பெருமையா தான் கருதுறேன். தம்பிக்கு இந்த மாதிரி கூட்டம் வரும், எல்லாரும் வரவேற்பாங்கிறது தெரிஞ்சதுதான். தம்பி மட்டும் இல்ல, வேற ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தாலோ அஜித் வந்திருந்தாலோ எல்லா நடிகரையும் திரையிலேயே 30 வருஷம் பார்த்த ஒருவரை தரையில முத பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு புரியுதா? வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க ஊர்ல அழகர் வரும்போது இதை விட பெரிய கூட்டம் வரும். அதை பண்ண முடியாது. ஏன்னா கூட்டம் அல்ல அரசியல் கோட்பாடு, கூட்டம் அல்ல கொள்கை தான். கொள்கை நிலைப்பாடு தான் அரசியல். நான் என்ன முன்னாடி நிக்கிறவனா அப்படியே தக்க வைக்கணும்னா நான் என்ன கோட்பாட்டை முன் வைக்கிறேன், என்ன செய்வோங்கிறதா அதுலதான் அந்த கூட்டம் அங்கேயே உறைஞ்சி நிற்கும், இல்லைன்னா கலைஞ்சி செல்லும். இதை நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது. எந்த ஐயா விஜயகாந்த் வரும்போது இது இருந்தது, ஆந்திராவில் ஐயா சிரஞ்சீவி வரும்போதும் இருந்தது, அதுக்கப்புறம் தம்பி பவன் கல்யாண் வரும்போதும் இருந்தது. தம்பி எந்த தத்துவத்தை எடுத்து வைத்து அந்த தத்துவத்திற்காக எவ்வளவு அர்ப்பணிச்சு நிக்கிறாரோ அதை வச்சுதான் அந்த முன்னாடி இருக்கிற கூட்டம் அங்கேயே நிற்கும். இல்லைன்னா அது கஷ்டம். அது தனிப்பட்ட முறையில நான் அவரும் பேசும்போது கூட அதை பகிர்ந்திருக்கோம். அது ஆனால் இப்ப என் தம்பிக்கு இவ்வளவு ஆர்வமா அவரை பார்க்க வரும்போது ஒரு மகிழ்ச்சி தானே இருக்கும். அது ஒரு பெருமையா தான் இருக்கும்.